ஹலோ மீடியஸ், நான் உங்கள் பிரசன்யா. இப்போது நான் பேசிகிட்டு இருக்க இதே நேரம் நம்ம இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து பூமிக்கு கிளம்பிட்டாங்க. இந்திய நேரப்படி நாளைக்கு, அதாவது மார்ச் 19 அதிகாலை 3:27 மணிக்கு பூமியில் கால் வைக்க போகிறாங்க. இப்போது அவங்க எப்படியாவது பத்திரமா பூமிக்கு வந்தடையணும்னு உலகமே உற்று பார்த்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி சர்வதேச விண்வெளி மையம்னா என்ன, அதை யார் உருவாக்குனாங்க, சுனிதா வில்லியம்ஸ் ஸ்பேஸ்க்கு எப்போ போனாங்க, அவங்க திரும்பி வரதுல என்ன சிக்கல் இருந்துச்சு, இப்போ எப்படி வராங்கன்றதனை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். இந்த சர்வதேச விண்வெளி மையம் பூமியிலிருந்து கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் உயரத்தில் மிதந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கையான மையம். இது 1998 அமெரிக்கா, ரஷ்யா, யூரோப், கனடா, ஜப்பான் இந்த 5 நாடுகளோட கூட்டு முயற்சியில் உருவானது. இது பூமியை சுற்றிக்கிட்டே விண்வெளி சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சிகளை செஞ்சிட்ருக்கு. இது 1.5 மணி நேரத்திலே பூமியை சுற்றி வந்துடும். அதாவது ஒரு நாள்லையே 16 முறை பூமியை சுற்றுது. அப்போ அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு நாளைக்கு 16 முறை சூரிய உதயம் தெரியும். இது வரைக்கும் 18 நாடுகளை சேர்ந்த 237 பேர் அங்கே போயிட்டு வந்திருக்காங்க. 2000லேயே, அதாவது 2000ஆம் வருடத்திலேயே அங்கே ஏதாச்சும் பழுது ஏற்பட்டால் சரி செய்கிறதுக்கும் மற்ற ஆராய்ச்சிகளை பண்ணுறதுக்காகவும் எப்போவுமே அங்கே 2 வானியலாளர்கள் இருப்பாங்க. இந்த மாதிரி 71 டீம் போயிட்டு வந்திருக்காங்க. இப்போது நம்ம சுனிதா போனது 72வது டீம். அவங்களோட பிளானே 8 டேஸில் ரிட்டர்ன் வரது தான். பட் அந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறுனால அவங்களால திரும்ப வர முடியல. ஆக்சுவலாக இந்தியாவோட இஸ்ரோ மாதிரி அமெரிக்காவோட நாசா தான் இவங்களை அனுப்பணும். பட் 2014 இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வர செலவுகளை குறைக்கவும் மற்ற ஆராய்ச்சிகளில் கவனம் செலுத்துறதுக்காகவும் இதை ப்ரைவேட் கம்பெனிக்கிட்ட கொடுக்குறாங்க. முக்கியமாக 2 கம்பெனிக்கிட்ட கொடுக்குறாங்க. ஒன்று அமெரிக்காவோட போயிங் நிறுவனம், இன்னொன்று எலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம். அதுக்காக ஸ்பேஸ் எக்ஸுக்கு $2.6 பில்லியன், போயிங் நிறுவனத்துக்கு $4.2 பில்லியன் கொடுக்குறாங்க. ஸ்பேஸ் எக்ஸ் 2020லேருந்தே ஸ்பேஸ் கிராஃப்டை இயக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் போயிங் நிறுவனம் 2024 தான் தன்னோட ஸ்டார் லைனர்ன்ற ஸ்பேஸ் கிராஃப்டை ரெடி பண்ணாங்க. இது ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணால் 10 டைம் ஸ்பேஸ்க்கு போயிட்டு வர முடியும். அதுக்கு தான் அவங்களுக்கு அதிகமான அமௌண்ட்டும் கூட. போயிங் நிறுவனம் உருவாக்குன ஸ்டார் லைனரில் தான் சுனிதா வில்லியம், புட்ச் வில்மோர், நிக் ஹாக், அலெக்சாண்டர் கார்பனோவ் இந்த 4 பேரும் ஜூன் 5, 2014 அங்கே லேண்ட் ஆனாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக லேண்ட் ஆனாங்க. பட் ரிட்டர்ன் வர முடியலை. காரணம், இந்த ஸ்டார் லைனரில் மொத்தம் 28 த்ரஸ்டர்ஸ் இருக்கும். அதாவது அதை உந்தி தள்ளக்கூடியது. அதில் 5 ஒர்க் ஆகலனும், அது மட்டும் இல்லாமல் ஹீலியம் லீக் ஆகுதுன்னு சொன்னாங்க. ஸோ அதை சரி பண்ணுறதுக்காக ஆரம்பத்தில் டிலே பண்ணாங்க. பட் அதில் 4 தான் சரி பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ 27 த்ரஸ்டர்ஸை வச்சு அவங்கள கூட்டிகிட்டு வந்துடலாம்னு போயிங் நம்பினாலும் 2003 கல்பனா சாவ்லாவுக்கு நடந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க முடியாதுன்னு நாசா தெளிவாக இருந்தாங்க. அதை சரி பண்ணுறதுலையும் அடுத்தடுத்த ப்ராப்ளம்ஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அமெரிக்காவில் ஆட்சி மாற்றமும் வந்துச்சு. 2வது முறையாக டொனால்ட் ட்ரம்ப் பதவிக்கு வந்தார். அவரோட தேர்தல் வாக்குறுதியிலையும் அவங்கள பத்திரமா மீட்டுருவேன்னு சொல்லியிருந்தார். இப்போது எலான் மஸ்க் கூட கைகோத்து ஸ்பேஸ் எக்ஸோட க்ரூ 9 மூலமாக எர்த்துக்கு அவங்கள கொண்டு வர போகிறாங்க. இதுலேயும் நிறைய சிக்கல் இருக்குது. அதாவது வளிமண்டலத்தில் இருக்க வாயுக்கள் மேலே அதிவேகத்தில் இது வந்து மோதும்போது தீப்பற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி தான் வரணும். நெக்ஸ்ட்டு பூமியை நெருங்குறப்ப காற்றோட அழுத்தம் காரணமாக அவங்க வரக்கூடிய கேப்சூலுக்கும் அதிக அழுத்தம் ஏற்படும். அதையும் தாண்டி வரணும். அந்த டைமில் தலை சுற்றல், வாமிட் கூட வரும். நெக்ஸ்ட்டு ஃப்ளோரிடா கடற்கரையில் தான் லேண்ட் ஆக போகிறாங்க. ஸோ வானிலையும் அவங்களுக்கு சாதகமாக இருக்கணும். இப்படி எல்லா விஷயத்தையும் தாண்டி தான் அவங்க பூமியை வந்து சேரணும். இங்கே வந்ததுக்கப்புறமும் பழைய நிலைமைக்கு வரத்துக்கு அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா விண்வெளி மையத்தில் கிராவிட்டி இல்லாததுனால அங்கே மிதந்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ வந்த உடனே அவங்களால நார்மலாக நடக்கக்கூட முடியாது. மினிமம் 45 டேஸ் அப்சர்வேஷனில் இருந்துட்டு தான் அவங்கள வீட்டுக்கே அனுப்புவாங்களாம். இப்போது சுனிதா வில்லியம்க்கு இது முதல் முறையும் இல்லை. ஏற்கனவே 2 முறை போயிட்டு 321 நாட்கள் இருந்துட்டு வந்திருக்காங்க. இது 3வது முறை. இப்போது 270 நாட்கள் இருந்திருக்காங்க. இப்போது அவங்களுக்கு 59 வயசு. இவங்க 18 வயசுலேயே அமெரிக்க மிலிட்ரியில் சேர்ந்து 14 வருஷம் பணியாற்றிட்டு 32 வயசில் அஸ்ட்ரானட்ஸ் ஆசை வந்து 9 வருஷம் கஷ்டப்பட்டு இந்த ஆராய்ச்சி மையத்துக்கு போகிற அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க இந்த அஸ்ட்ரானட்ஸ் கெரியரையே 32 வயசில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சாதிக்கிறதுக்கும் எந்த வயசும் ஒரு தடை இல்லைங்க. நம்ம கற்றுக்கணும்னு ஆசைப்படுற விஷயத்த கற்றுக்க உடம்புல தெம்பும் மனசில் வெறியும் இருந்தால் போதுங்க. கடவுள் ஆசையோட நிச்சயம் ஜெயிக்க முடியும். இப்போது இந்த பூமியில் இயற்கை பேரிடர்களால் ஒரு பக்கமும், நோய்களால் ஒரு பக்கமும், போர்களால் ஒரு பக்கமும்,
பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் தினம் தினம் அழிஞ்சிட்ருக்கு. இதுக்கு நடுவில் கண் முன்னாடி இருக்க நல்ல விஷயங்களை பார்க்காம 1000 பிரச்சனைகளை மட்டும் மனசில் போட்டு அழுத்திட்டும் அடுத்தவங்களை குறை பேசிட்டு மட்டுமே வாழ்ந்துட்டுருக்க இந்த பூமியில் கால் பதிக்கவே போராடிட்டு இருக்காங்க. இதை நான் நெகட்டிவாக சொல்ல வரலங்க. இங்கே பாருங்கள், எவ்வளவோ சாதனைகளை பண்ணிட்டு அவங்க பூமியில் கால் வைக்கிறதுக்கே போராடிட்டு இருக்க இதே நேரம் நம்மளால் ஒரு நார்மல் லைஃப்பை லீட் பண்ண முடியுது. ஸோ நம்ம கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா நெகட்டிவ்ஸையும் தூக்கி போட்டுட்டு பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் வச்சு வாழ ஆரம்பிச்சோன்னா நம்மளோட லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கூடவே அந்த வானியலாளர்கள் பூமியை பத்திரமா வந்து சேர்றதுக்கு நம்ம எல்லாரும் இறைவன்கிட்ட பிரார்த்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.